ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? ஏன் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ, எப்படி நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோமோ, அதை போல நம்முடைய வீடு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வீடு ஆசீர்வாதமாய் இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அப்போ நாம் தங்குகிற வீடு மிகவும் எப்படிப்பட்டது? அது விலையேற பெற்றது. நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம மேல எப்படி நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதை போல நம்முடைய வீடு ரொம்ப முக்கியம். காரணம், நம்முடைய வீடு என்னவா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அது தேவன் வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் அந்த நாட்களில் வீட்டை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ஒரு கோயிலா பார்த்தான். எதா பார்த்தாங்க? ஒரு கோயிலா பார்த்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம வீட்டை அப்படி பார்க்கறது இல்லை. ஏதோ நைட்டு வாரோம், படுக்கிறோம், தூங்குறோம், காலையில் எந்திக்கிறோம், போகிறோம். நீ எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, குச்சி வீட்டில் இருந்தாலும் சரி, மாடி வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு தேவனுடைய பிரசன்னத்தினால் அது என்ன செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னா, அது நிறைந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரு பெரிய எண்ணம் இருக்கும் பாருங்க. எப்படிப்பட்ட எண்ணம்னா, என்னுடைய வீட்டில் இதெல்லாம் இருக்கணும், என்னுடைய வீடு இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விருப்பம் இருக்கும்ல. வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால், இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வேதத்தை கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை என்ன செய்தருளும்? ஆசீர்வதித்தருளினீர். இரண்டாவது, கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றென்றைக்கு எப்படி இருக்குமா? சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வீடு யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வீடை ஆசீர்வதிப்பாரே ஆனால் உங்களுடைய வீடு எப்படி இருக்குமா? சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது முக்கியம் இல்ல, உங்களுடைய வீடு என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். 1000 கோடி இருந்தாலும் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா உன்னுடைய கோடிகள் உனக்கு எதை கொடுக்காதுப்பா? சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ கொடுக்காது. அப்போ உன்னுடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவன் சொல்லுகிறான், என்னுடைய வீட்டை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உமக்கு முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வீடை யாருக்கு முன்பாக வைக்கணும்? தேவனுக்கு முன்பாக நம்முடைய வீட்டை வைக்கும் பொழுது நம்முடைய வீடு என்ன செய்யும்? ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இப்ப பாருங்க, நம்முடைய வீடு ரொம்ப முக்கியம். வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வீடு தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே. நம்முடைய வீடு தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே. நான் 2 விதமான
வீட்டை குறித்து பேச போகிறேன். எத்தனை விதமான வீடு? 2 விதமான வீடு. ஒன்று விழுந்து போகிற வீடு, இன்னொன்னு நிமிர்ந்து நிற்கிற வீடு. விழுந்து போகிற வீடு, இன்னொன்று நிமிர்ந்து நிற்கிற வீடு. இந்த விழுந்து போகிற வீடு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஏன் அந்த வீடு விழுந்து போகிறது என்று வேதத்திலிருந்து 5 விதமான வீட்டை நான் காண்பித்து கொடுக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 10வது அதிகாரம் 18வது வசனம். மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு என்ன செய்யுமா? ஒழுக்காகும். முதலாவது வீடு சோம்பலின் வீடு. என்ன வீடு? சோம்பலின் வீடு. சோம்பலின் வீடு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது பழுதாகும். Glory to God. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, சோம்பேறி குறித்திருக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? அவன் உழமாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வான்? தன் வேலையை செய்யாம உழுகிற நாட்களில் குளிர்கிறது என்று அவன் படுத்துக் கொள்வான். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, சோம்பேறியின் கைகள் வேலையை செய்ய சம்மதியாததனால் அது என்ன செய்யுமா? அவன் ஆசை அவனை கொல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோம்பேறியின் கை என்ன செய்ய முடியாது? அது வேலை செய்ய சம்மதிக்காது. வேலை செய்யணும்னாலே ரொம்ப கஷ்டம். Glory to God. நீ வேலை செய்யல அப்படின்னா அது என்னவாகும்னு வேதம் சொல்லுது? அது பாழாகும். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் என்ன செய்தேன்? கடந்து போனேன். ஹலோ, சோம்பேறினுடைய வயலை நான் என்ன செய்தேன்? கடந்து போனேன். அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதெல்லாம் முள்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சேரி என்ன செய்து மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை நான் கண்டு சிந்தனை பண்ணினே, அதை நோக்கி அடைந்தேன்னு சொல்றான். ஏன் அந்த வீடு அப்படி கிடக்கிறது அப்படின்னா, அவனுடைய சோம்பல், அவனுடைய சோம்பரித்தனத்தினால அவனுடைய வீடு, அவனுடைய தோட்டம் எப்படி இருக்கிறதா? முள்காடாயிருந்தது. மறுபடியும் சொல்றேன், ஒரு சோம்பலின் ஆவி நிறைந்த வீடு எப்படி இருக்குமா? அது பாழாய் கிடக்கும். அது முள் நிறைந்த இடமாயிருக்கும். அது வேதனை கொடுக்கக்கூடிய இடமாயிருக்கும். அது தன்னுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்காது அப்படின்னா, பலனை கொடுக்காது. இரண்டாவது வீடு நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அங்கே அகங்காரியின் வீட்டை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 25வது வசனம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் என்ன செய்வாரா? பிடுங்கி போடுவார். ஹல்லேலூயா. அகங்காரி அப்படின்னா யாரு? அகங்காரியின் வீட்டை கர்த்தர் என்ன செய்கிறாரா? பிடுங்கி போடுகிறார். அகங்காரி என்பது பெருமை பேசுகிறவர்களின் வீடு. பெருமை பேசுகிறவர்களின் வீடு. வேதம் சொல்லுகிறது, பெருமை பேசுகிறவருடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்வார்? பிடுங்கி போடுவார். சிலருடைய வீட்டுக்கு போனீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. வார்த்தையினால தங்களை என்ன செய்து கொண்டிருப்பாங்க?
பெருமையை பேசிக்கொண்டே இருப்பார்கள். நாம் பெருமையை பேசும் பொழுது அது நம்ம வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் பிடுங்கி போடப்படுமா. தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்? தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு என்ன செய்துட்டா? அகன்று போயிற்று. Glory to God. அப்போ பெருமை பேசுகிறவனுடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்கிறார்? பிடுங்கி போடுகிறார். அந்த வீடு என்ன செய்யாது அப்படின்னா விழுந்து போகும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மனத்தாழ்மையை என்ன செய்து கொள்ளுங்கள்? அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர், அப்படி இருக்கா? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து எதை அணிந்து கொள்ளுங்கள்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். காரணம், வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? சொல்லுங்க, அவர் எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆமா, கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அகங்காரியின் வீடு என்ன செய்யப்படும்? தேவனால் பிடுங்கி போடப்படும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாயிருக்கிறது? பெருமையை நீங்க பேசுகிறீங்களா? அது நிமிர்ந்து நிற்காது, அது விழுந்து போகும். 3வது நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொருளாசைக்காரன் தன் வீட்டை என்ன செய்கிறான்? கலைக்கிறான். இந்த பொருளாசைக்காரன் யாரை குறித்து எழுதுகிறது அப்படின்னா, அவன் லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. யாத்திராகமம் 23:8 வாசிக்கும் போது, பரிதானம் என்ன செய்யாமல் இருப்பாயாக, வாங்காதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வீட்டு எப்படி இருக்கக்கூடாது? பொருளாசைகளால் நிறைந்திருக்க கூடாது. பொருளாசை வருகிறதுனால நீங்க வேதத்துல வாசிக்கும் போது 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல சாமுவேலுடைய குமாரர் என்ன செய்தாங்க தெரியுமா? அவன் வழியில் நடக்காம, யாருடைய வழியில் நடக்காம? தன்னுடைய தகப்பனுடைய வழியில் நடக்காம என்ன செய்தாங்களா? பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி எதை புரட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது? நியாயத்தை புரட்டினார்கள். நல்ல கவனிங்க. சாமுவேல் அவனுடைய குமாரர்கள் எதன் மேல ஆசை வச்சாங்க? பொருளாசையின் மேல ஆசை வைத்ததுனால பரிதானத்தை வாங்க தொடங்குகிறார்கள். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களை அந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்து போட்டு அடுத்த ராஜாவை ஆண்டவர் நியமிக்கிறத பார்க்க முடியும். இவன் பரிதானம் வாங்குகிறதுனால ஜனங்களுக்குள்ள நீதி வெளிப்படல. ஜனங்கள் எல்லாரும் சாமுவேலிடத்துல வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு வேற ராஜாவை நீர் என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறாங்க. இப்ப இந்த சாமுவேலுக்கு ரொம்ப மன வருத்தம். காரணம் என்ன? இப்ப யார் இருக்கிறா? தன்னுடைய குமாரர்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய குமாரர்களை மாற்றி வேறொரு ராஜாவை நியமனம் செய்வதற்கு இவனுக்கு மனசு வரல. ஆனா அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர்கள் ஏகோபித்து சொன்னதுனால இவனுக்கு வேற வழி தெரியல. இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் அவனை நிராகரித்தேன். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பொருளாசை அவனுக்கு கொடுத்த நிலையில் அவனால் நிற்க முடியாதபடி அவன் என்ன செய்தான்? விழுந்து போனான். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. நான்காவது வீடு நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது துன்மார்க்கனுடைய வீடு. யாருடைய வீடு? துன்மார்க்கனுடைய வீடு என்ன செய்யுமா? அழியும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. யார் இந்த துன்மார்க்கன்? இந்த துன்மார்க்கனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கு என்ன அப்படிங்கிறத யோபு பக்தன் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வரும் பங்கு. Glory to God. நீங்க தொடர்ந்து அந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சீங்கன்னா அவனுக்கு என்னென்ன பங்கு வருகிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரம் என்ன? யாருக்குப்பா? துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை தொடர் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. நல்ல கவனிங்க. 14வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், அதனுடைய 22வது வசனத்தை வரை நீங்க வாசிக்கும் போது அங்க அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? அவனுடைய ஐஸ்வர்யவானாய் என்ன செய்வானா? தூங்கி கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது அவன் எப்படி இருப்பானா? ஒன்றும் இல்லாதவனை போல இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தை போல திகழ்கள் அவனை வாரிக்கொண்டு போகும், ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை என்ன செய்ய போகும்? அடித்து கொண்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பொல்லாத மனுஷனுக்கு வருகிறதான பங்கு என்ன? ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது துன்மார்க்கனுடைய வீட்டுல என்ன இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது? சாபம் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. யாருடைய வீட்டுலப்பா? துன்மார்க்கனுடைய வீட்டுல கர்த்தருடைய சாபம் இருக்குமா? அதனாலதான் அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு. துன்மார்க்கனுடைய அவனுக்கு கர்த்தரால் வருகிற பங்கு, கர்த்தரால் வருகிற சுதந்திரம். நீங்க வீட்டுல போய் அதை வாசித்து பாருங்க. அடுத்த வார்த்தையை வாசிக்கும் போது நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது நீங்க நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? துன்மார்க்கனுடைய வீட்டை கவனித்து பார்க்கிறாராம். துன்மார்க்கனுடைய வீட்டை எப்படி பார்க்கிறாரு? கவனித்து பார்க்கிறார். ஏன் கவனித்து பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க 21:12. துன்மார்க்கரை தீங்கில் என்ன செய்கிறாராம்? கவிழ்த்து போடுவார். ஹல்லேலூயா. துன்மார்க்கனை ஆண்டவர் என்ன செய்வாரா? தீங்குல கவிழ்த்து போடுவார். 5வது ஒரு வீடு நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. புத்தி இல்லாதவர்கள் வீடு. வேதம் சொல்லுகிறது, புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை என்ன செய்து போடுகிறாள்? இடித்து போடுகிறாள். புத்தி இல்லாத வீடு. அநேக நேரத்துல நாம் சொல்லுகிற வார்த்தை இல்லை, இதுல நம்ம புத்தி இல்லாம செய்துட்டோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற அந்த புத்தியினம். நீதிமொழிகள் 13:17 வாசிக்கும் போது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன்னுடைய மூடத்தனத்தை என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் புத்தி இல்லாத சில காரியங்களை செய்யும் போது, புத்தியினமான காரியத்தை செய்யும் போது அது என்ன செய்யும் தெரியுமா? அது தர்க்கங்களையும் சண்டைகளையும் பிறப்பிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அநேக நேரத்துல நமக்கே தெரியாது பாருங்களேன், ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த குடும்பத்துல சண்டை வருகிறது. வேதத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 23வது வசனம். புத்தி இனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளை என்ன செய்திருப்பா? விலகிருன்னு சொல்லுது. புத்தியினம் எதை உண்டாக்குமா? தர்க்கங்களையும் சண்டையையும் உண்டாக்குமா? ஹலோ, புத்தி இல்லாத வீட்டுல தான் என்ன நடக்கும்? என்ன நடக்குங்க? சண்டையும் தர்க்கமும் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, எப்பா இவைகளுக்கு நீ என்ன செய்து கொண்டிரு? நீ
விலகி இரு அப்படின்னு சொல்லுது. நான் மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. விழுந்து எந்த வீடு விழுந்து போகும் அப்படின்னா, சோம்பலின் வீடு விழுந்து போகும், அகங்காரியின் வீடு விழுந்து போகும், பொருளாசைக்காரரின் வீடு விழுந்து போகும், துன்மார்க்கனுடைய வீடு விழுந்து போகும், புத்தி இல்லாதவருடைய வீடு விழுந்து போகும். நிமிர்ந்து நிற்கக்கூடிய வீடு, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? யாருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கவனித்து பாருங்க. முதலாவது, கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்த வீடு. கர்த்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்த வீடு. வேதத்தை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன செய்தார்? சொல்லுங்க. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்துச்சு. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை ஆசீர்வதித்தார், அவன் வீட்டாரை அனைவரையும் ஆசீர்வதித்தார்னு இருக்கு. அப்ப நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட முதலாவது நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்பா? கர்த்தருடைய பெட்டி இருக்கணும். இந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா 3 காரியங்கள் இருந்தது. ஒன்று, தேவனுடைய கைகளால் எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலைகள் இருந்தது. 2வது, மன்னா இருந்தது. 3வது, ஆரோனுடைய கோல் அதற்குள் இருந்தது. நல்ல கவனிங்களேன். இந்த கட்டளை, இந்த பிரமாணம் எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, எதற்காக அதற்குள் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு கூட இணக்கமாய் வாழ்வதற்கு, தேவனோடு இணக்கமாய் வாழ்வதற்கு அடையாளமாகத்தான் அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா, தேவனுடைய கற்பலைகள், மோசையினால் எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலைகள் அதற்குள்ள இருந்துச்சு. 2வது, மன்னா. 40 வருஷம் அவர்களை போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பதற்கு அவர் யாரா இருக்கிறார்? அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அது காண்பித்து கொடுக்கிறது. 3வது பாத்தீங்க அப்படின்னா, ஆரோனுடைய கோல் எதற்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா, அதிகாரத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. நல்ல கவனிங்க. இந்த கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருக்கும்போது 3 மாசம் இருந்துச்சா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். என கண்பானவர்களே, நாம் நம்முடைய வீடுகளில் இந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் என்ன செய்யணுமா? அந்த ஓபேத் எப்படி தன்னுடைய வீட்டில் அந்த பெட்டியை அவன் பராமரித்தானோ, அவன் பாதுகாத்தானோ, அதற்கு செய்ய வேண்டியவைகளை அவன் செய்த பொழுது அந்த பெட்டிக்குள் இருந்த தேவனுடைய மகிமை என்ன செய்தது தெரியுமா? அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வீடுகளில் தேவனுடைய வார்த்தை நமக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பிரமாணமா 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார். நமக்கு இன்றைக்கு எதை எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய வேத வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை நாம் ஆலயத்தில் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய வீடுகளில் வாசிக்கும் பொழுது, அந்த சப்தம் கேட்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த மகிமையை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நான் இப்படி சொல்றேன், தேவன்
நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன தெரியுமா? அவர் வாசம் பண்ணும்படி. அல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட வாசம் பண்ணும்படி நீங்க விரும்பணும். அதே நேரத்தில் அவர் வாசம் பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யும் பொழுது நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வீடு வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 15வது வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது என்ன கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். உன்னுடைய வீடு வெளிச்சம் கொடுக்கிற வீடாயிருக்க வேண்டும். உன்னுடைய வீடு எப்படி இருக்கணும்பா? சொல்லுங்க. வெளிச்சம் கொடுக்கிற வீடா இருக்கணும். வீடு வெளிச்சம் கொடுத்தாதான். உன்னுடைய வீடு இருள இருந்துச்சு அப்படின்னா உனக்கு என்ன இருக்காது? வெளிச்சம் இருக்காது. வேதம் சொல்லுகிறது அந்த அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். இந்த வெளிச்சம் எப்படி வரும்? அதுதான் லைட் போட்டா வருமா பாஸ்டர்? அப்படி வராது. வேதம் சொல்லுது. எபேசியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிச்சத்தினால் அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் என்னவா இருக்கிறது? வெளிச்சமாய் இருக்கிறது. வெளியரங்கமாகுகிறதெல்லாம் என்னவா இருக்குது சார்? வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ நல்ல கவனிங்க. இந்த வெளிச்சம் உன்னுடைய வீட்டுக்குள் வருவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மத்தேயு 5:16 வாசித்து பாருங்க. 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் என்ன செய்வதாக? அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நான் இப்படி சொல்றேன், உங்க வீடு வெளிச்சமா இருந்தாதான் நீங்க வெளிச்சமா இருப்பீர்கள். உங்களுடைய வீடு இருள் அடைந்து இருக்குமே ஆனால் எதை பார்க்க முடியாதுப்பா? வெளிச்சத்தை பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது உங்கள் வெளிச்சம், உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யணுமா? அது வெளியரங்கமாய் காணப்பட வேண்டும். நான் இப்படி சொல்றேன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி உங்களுடைய வீட்டிற்குள்ள வருவது வெளிச்சம். அது என்னவா கொடுக்குமா? வெளிச்சத்தை உண்டாக்கும். எப்படி? நீங்க வாதத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்க. பின்பு ஒரு நாள் எலிசா அங்கே இருந்த ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டார். இப்ப என்ன செய்யறார் அப்படின்னா, எலிசா அந்த வீட்டிற்கு போகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற, நம்மிடத்துல சொல்லுங்க, நம்மிடத்துல எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் யாராய் காண்கிற? ஆமா, பரிசுத்தவானாய் காண்கிற. எல்லாரையும் வீட்டுக்குள்ள ஏத்திரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நம்ம வீட்டிற்கு வருகிற இவர் யாராய் பார்க்கிற? இவர் பரிசுத்தவானாய் நான் பார்க்கிறேன். அதனால நம்ம ஒண்ணு செய்வோம், நம்ம வீட்டினுடைய மேல் அவருக்கு ஒரு அறையை கட்டி அதுல அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும் பொழுதெல்லாம் அதுல என்ன செய்யலாம்? அவர் இளைப்பாறலாம். நல்ல கவனிங்க. இப்ப அப்படியே நடக்குது. அப்படியே அவர்கள் அந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய வீட்டில் தங்கும்படி அவர்கள் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். இப்ப என்ன நடக்கிறது தெரியுமா?
நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. எலிசா கேயாசை பார்த்து கேட்கிறான், எப்பா நம்ம மேல இவ்வளவு கருணையா நம்மளை விசாரித்து நமக்கு நல்ல தங்குவதற்கு இடத்தெல்லாம் கொடுத்து இந்த அம்மா நம்மளை உபசரிக்கிறாங்களே. Glory to God. அவன் கேட்கிறான் பாருங்க, உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேளு. உனக்காக நான் எதையாவது தேவனிடத்துல பேசணுமா, ஏதாவது விண்ணப்பம் பண்ணணுமா அப்படின்னு கேளு அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்லுது, நான் சுகமாய் குடியிருக்கிறேன், நான் சுகமாய் குடியிருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறையா, நீ என் வீட்டிற்கு வந்து போனாலே போதும். இவனுக்கு என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், இல்ல அவளுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, இந்த வீட்டில் நான் ஒரு குறைய பார்க்கிறேன். Glory to God அப்படின்னு கேயாசிட்ட பேசும் பொழுது கேயாசி இப்ப கவனித்து பார்க்கிறான், அந்த வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, பிள்ளை இல்லை. Glory to God. இப்ப சொல்றான், ஐயா அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவனாயிருக்கிறான். லிசன், ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்தகாரத்தை வெளிப்படுத்துவார். Glory to God. அந்த வீட்டில் எல்லா வசதியோடு சுகமா இருக்கிறார்கள், ஆனா ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். இப்ப அவன் சொல்றான், Glory to God. அப்பொழுது அவன் 15வது வசனம், அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றார். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் உங்களுடைய வீட்டிற்குள் வரும்போது அது வெளிச்சம். உன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்தகாரம் வெளிப்படும், உன்னுடைய வீட்டில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக்கப்படும். உங்களுடைய வீடுல இருந்து ஊழியக்காரன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். 3வது வீடு பரிமள தைலத்தினால் நிறந்த வீடு. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளலம் என்னும் தைலத்தினால் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஹலோ, அந்த வீடு எப்படி நிறைந்திருந்ததா? வாசிங்க. அது ஒரு வாசனை நிறைந்த வீடாயிருந்தது. இந்த வாசனை எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய சாட்சியின் ஜீவியத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இயேசு அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாருங்க. Glory to God. அங்க வந்த உடனே அந்த அம்மா என்ன செய்கிறது, வீட்டில் இருந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அந்த அம்மா பூச ஆரம்பிக்கிறாள். Glory to God. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்முடைய தேவனை, நம்முடைய மகிமையெல்லாம், நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா மகிமையும் அவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது, ஏன்னா அந்த நாட்களில் பரிமள தைலம் தான் அவங்களுடைய சொத்து. அவங்க என்ன செய்வாங்க, அதை வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ இந்த அம்மா வைத்திருந்ததை இயேசுவுடைய பாதத்தில் ஊற்றுகிறாங்க. நான் இப்படி சொல்லுவேன், உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, வாசிங்க. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. Glory to God.
உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கலும் உன் பரிமள தைலம் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கிற மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் தேவனிடத்தில் வைக்கிற அன்பை அது வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துது? அன்பை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய மகிமை எல்லாம், நீங்க இன்னொரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த ஊர்ல ஒரு பாவியான ஸ்திரீ என்ன செய்தார்? இயேசு பரிசேயனோட வீட்டில் பந்து இருக்குது அறிந்து அவ என்ன செய்கிறார் அப்படின்னா, பரிமள தைலத்தை கொண்டு வரா. அவ வேதம் சொல்லுது, அவ யாரா? ஒரு பாவியாகிய ஸ்திரீ. இப்ப அவ என்ன செய்கிறா? அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து எதை பூசினாள்? சொல்லுங்க, பரிமள தைலத்தை பூசுகிறாள். இப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் அவ பாவியா இருக்கிற ஸ்திரீயா இருக்கிறாளே என்று சொல்லுகிறார்கள். ஆனா இயேசு அதெல்லாம் பேசல. பாருங்க, சீமோனை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் சொல்றாரு. இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன்னுடைய வீட்டில் பிரவேசித்தது முதல் இவளோ என்ன செய்கிறார்? தன்னுடைய கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் என்ன செய்தேன்? உன் வீட்டிற்கு பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் என்ன செய்கிறான்? முத்தம் செய்தார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ பாதங்களில் என்ன செய்கிறார் அப்படின்னா, பரிமள தைலங்களை பூசினார். இப்ப நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய சபையே, நாம் நம்முடைய வீட்டில் தேவனோடு கூட நாம் வைத்திருக்கிற அந்த அன்பு அது என்ன செய்யும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படி அநேக பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்டதுனால நான் 50வது வசனம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ எப்படி போ? சமாதானத்தோடு போ. நீ எப்படி போ? சமாதானத்தோடு போ. நான் சொல்லுவேன், உங்களுடைய வீடு பரிமள தைலம் வீசுகிற வீடா இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கக்கூடிய வீடா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்பொழுதும் துதியின் சப்தம் கேட்கக்கூடிய வீடாய் இருக்குமே. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களுக்கு எதை கொடுப்பாராக? சமாதானத்தை கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வீடு தேவ தூதன் சந்திக்கும் வீடு. 4வது வீடு தேவ தூதன் சந்திக்கும் வீடு. முதலாவது, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய பெட்டி உங்க வீட்டுல இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டுல தங்கி இருக்கிற வீடு கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, வெளிச்சம் கொடுக்கிற வீடு. தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களுடைய வீடை சந்திக்கும் போது உங்களுடைய வீடு எப்படியா எதா மாறுகிறது? வெளிச்சம் கொடுக்கிற வீடாய் மாறுகிறது. மூன்றாவது, உங்களுடைய வீடு துதியின் சத்தத்தால் நிறைந்திருக்கும் போது அது வாசனை கொடுக்கக்கூடிய வீடாய் இருக்கிறது. அது ஆசீர்வதிக்கப்படும். 4வது வீடு தேவ தூதன் சந்திக்கும் வீடு. என்ன வீடுப்பா? சொல்லுங்க. தேவ தூதன் சந்திக்கும் வீடு. உங்க வீட்டுல தேவ தூதன் வர்றானா? எங்க பாஸ்டர், நாய் கூட வர மாட்டுக்கு. அப்ப எங்க இருந்து தேவ தூதன் வருவான்? தேவ தூதன் உங்க வீட்டை
சந்திக்கும் போது இரண்டு காரியம் நடக்கும். ஒன்று, உங்களுடைய வீட்டில் உங்க வீட்டிற்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். ரெண்டு, உங்க ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதிலை கொண்டு வருவான். யாரு சொல்லுங்க? தேவ தூதன். அப்போ உங்க வீட்டை யாரு சந்திக்கணும்? தேவ தூதன் சந்திக்கிற வீடா இருக்கணும். Glory to God. வேதத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்துல 1-3 வசனத்தை வாசிக்கும் போது, இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்துல யார் இருந்தா அப்படின்னா 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தானா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். Glory to God. தேவ தூதன் உன் வீட்டை சந்திக்கணும் அப்படின்னா நீ யாரா இருக்கணும்? ஜெபிக்கிறவனா இருக்கணும். யாரா இருக்கணும்? சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணாதானே பாஸ்டர் தேவ தூதன் என் வீட்டிற்கு வருவான். நமக்கு தான் ஜெபத்திற்கும் நமக்கும் ரொம்ப தூரமா இருக்கிறத யார் வருவா? யாரும் வரமாட்டான். பேய் தான் உள்ள வரும். வேதம் சொல்லுது, அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 2வது வசனம் சொல்லுது, 9ஆம் மணி நேரத்தில். Glory to God. அப்ப அவனுக்கு ஒரு ஒழுங்கு இருந்தது. அவன் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் யார் வந்தாராம்? தேவனுடைய தூதன் அவனிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வீட்டில் ஜெபிக்கிற நேரம்னு ஒரு நேரம் இருந்துச்சு அப்படின்னா தேவ தூதன் கண்டிப்பா உங்க வீட்டிற்கு வருவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நேரம் சொல்லுங்க? என்ன நேரம்ப்பா? ஜெபிக்கிற நேரம் இருந்துச்சு அப்படின்னா யாரு வருவா? சொல்லுங்க. தேவ தூதன் உன் வீட்டுக்குள்ள வருவான். உன் வீட்டுக்குள்ள தேவ தூதன் வந்தான் அப்படின்னா என்ன நடக்கும்னு சொன்ன? உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபத்தினுடைய பதில கட்டாயம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஏன் எனக்கு பதிலே வரல அப்படின்னா, ஏன் வரல? அவனுக்கு ஜெபிக்கிற நேரம் என்று ஒரு நேரம் இருந்துச்சு. 9 மணி ஆனா அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? ஜெபம் பண்ண ஆரம்பித்திருவான். நீங்க அப்படி ஜெபிக்கிறீங்களா? நமக்கு தான் ஜெபம் பண்ணதுக்கு நேரமே பத்தலையே இல்ல. நீங்க எசேக்கியா ராஜா தேவனிடத்துல ஜெபிக்கிறான் பாருங்க. 2 நாளாகமோ 32வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. அங்க என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். எப்போ சொல்லுங்க? எப்பங்க? அவங்க ஜெபம் பண்ணின தொடங்கின உடனே யார் அனுப்புற? ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் அசிரியனுடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அல்லேலூயா என்ன செய்தாங்களா? ஆதம் பண்ணினா. லிசன், யாரு? கர்த்தருடைய தூதன். உனக்கு விரோதமாய் எழும்புகிற தேசாதிபதியா இருந்தாலும் சரி, சேனாதிபதிகளா இருந்தாலும் சரி, யார் அதம் பண்ணுவா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நேரம்? நான் எங்க பார்க்கணும்? நான் தேவனை நோக்கி நான் ஜெபிக்கணும். இப்ப பேதுருவை பிடிச்சு ஜெயில போட்டிருக்கிறாங்க, ஜெயில போட்டிருக்கிறாங்க. நடந்தது என்ன? வேதத்தை வாசிக்கும் போது 5வது வசனத்துல, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார், யாரப்பா? சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்ப நீங்க ஜெபித்தாலும் தேவ தூதன் என்ன செய்வான்? இறங்கி, சொல்லுங்க, வருவான். இவங்க ஜெபிக்கும் பொழுது அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நிற்கிறான். Glory to God. வேதம் சொல்லுகிறது, பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவக நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருக்கையில் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யார் வந்து நின்றான்? கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய தூதன் வந்து நின்ற உடனே அறையில உதித்தது என்ன? வெளிச்சம். வெளிச்சம் பிரகாசித்ததா? சொல்லுங்க. வெளிச்சம் பிரகாசித்து அவன் பேதுருவை எழுப்பி, சீக்கிரமா எழுந்து நீ என்ன செய்? நீ போ. நல்ல கவனிங்க, 2 கையிலையும் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்துங்க. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கையில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் என்ன செய்ததா? கைகளிலிருந்து அவிழ்ந்து விழுந்தது. கர்த்தருடைய தூதன் உன் வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்னா கட்டாயம் அற்புதம் நடக்கும். உன் வீட்டுல நீ எந்த நிலையில கட்டப்பட்டு இருந்தாலும் உன்னுடைய கட்டுகளை அவன் என்ன செய்வான்? அவிழ்த்து விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூதன் அவனை பார்த்து சொல்லுகிறான், உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என்ன செய்து வா, என் பின்னாடி வா. அவனுக்கே தெரியாது இவன் இதெல்லாம் சொப்பனத்துல நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். Glory to God. 9வது வசனம் அப்படிதான் சொல்லுது இல்ல? அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறவனாய் நடந்தானாம். சொல்லுவேன், கர்த்தருடைய தூதன் உங்களுடைய வீட்டுக்குள்ள இறங்கும் பொழுது கட்டாயம் உங்க வீட்டுல என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் உன்னுடைய வீட்டுல கடந்து வருவதற்கு நீ யாரா இருக்கணும் அப்படின்னா ஜெபிக்க கூடியவனாய் இருக்கணும். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க? ஊக்கத்தோடு ஜெபித்தாங்களாம். எப்படி ஜெபித்தாங்க? ஊக்கத்தோடு ஜெபித்ததுனால அங்க தேவன் கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். 5வது வீடு சபை கூடி வருகிற வீடு. சபை கூடி வருகிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். ரொம்ப முக்கியம். கொலோசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம், நிம்பாவையும் அவன் வீட்டிலே கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். எப்படி நீங்க ஆலயத்தில் கூடி வருகிறீர்களோ அதை போல உங்களுடைய வீட்டில் சபை கூட வேண்டும். ரோமர் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அங்க அவருடைய வீட்டில் கூடி வருகிற சபையை என்ன செய்யுங்க? வாழ்த்துங்க. இதே வசனம் பிலோமோன் 1வது அதிகாரம் 2வது வீட்டிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. சபை கூடுகிற வீடு. உங்க வீட்டில் சபை கூடுவீர்களே ஆனால், ஆதி அப்போஸ்தலனுடைய நாட்கள்ல வீடுகள் தோறும் என்ன செய்தார்கள்? அப்பம் விற்கதிலும் செபத்திலும் என்ன செய்தாங்க அப்படின்னா தரித்து இருந்தார்கள். Glory to God. நீங்க 2 பேர் ஒருமனப்பட்டு எங்க கூடுகிறீர்களோ
அங்க என்ன உண்டாயிரும் அப்படின்னா, தேவன் இறங்கி விடுவார். தேவன் என்ன செய்ய விடுவார்? இறங்கி விடுவார். வேதம் சொல்லுது, சபை கூடுகிற வீடு என்ன செய்யப்படும் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படும். வீடு என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, Glory to God. இயேசு லேவியனுடைய வீட்டிற்கு போனார். இயேசு என்ன செய்தாருங்க? லேவியனுடைய வீட்டிற்கு போனார். லேவியனுடைய வீட்டிற்கு போன உடனே அவனை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவன் வீட்டிற்கு, நல்ல கவனிங்க, லேவி என்பவன் அவன் வீட்டில் அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை உண்டாக்கி மற்றவர்களோடும் அவன் என்ன செய்தார்கள்? பந்தி இருந்தார்கள். இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ அந்த லேவியனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு லேவியனுடைய வீட்டிற்கு போனார். அவனை கர்த்தர் மத்தேயுவாய் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அவனை அழைக்கிறார். இந்த லேவி அவரை அவன் வீட்டிற்கு அழைத்ததுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கடந்து வந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 42வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயது உள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறபடியினால் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அழைத்தான். தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அவரை என்ன செய்தானா? வேண்டிக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவீரனுடைய வீட்டிற்கு இயேசு கடந்து சென்றார். சென்றாரா இல்லையாங்க? அங்க நடந்தது என்ன? மரித்து போன தன்னுடைய பிள்ளையை அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றால் அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன தன்னுடைய பிள்ளை, Glory to God. எவிரு இயேசுவை அழைக்கிறான். எதற்காக அழைக்கிறான்? தன்னுடைய வீட்டில், Glory to God, தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறாள். கொஞ்சம் தாமதமாயிற்று, பிள்ளை செத்து போயிற்று. எல்லாரும் சொல்றாங்க, நீ அவரை ஏன்பா கூப்பிடுற? உன் பிள்ளை என்ன செய்துட்டு? செத்து போயிற்று. ஆனாலும் Glory to God, இயேசு என்ன செய்றார் தெரியுமா? அவனை பார்த்து சொல்றாரு, Glory to God, எப்பா பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது நீ என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய். பயப்படாத, நீ யாராயிரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. Glory to God. இயேசு உன் வீட்டுக்கு அழ, இயேசு உன் வீட்டுக்கு கொண்டு வா. அது உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும். நீங்க எந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? இயேசுவை உங்க வீட்டுக்கு என்ன செய்யணும்? அழைக்கணும். Glory to God. உங்க வீடு சபை கூடி வருகிற வீடா இருக்கும் அப்படின்னா கட்டாயம் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படுங்க. லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்துல மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்தார் தெரியுமா? ஏற்றுக்கொண்டாள். ஒரு ஸ்திரீ, மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள். இயேசு உன்னுடைய வீட்டை சந்திக்கிற இடமாய் இருக்குமே ஆனால் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் இருக்கும். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் எல்லா பொருட்களும் இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லப்பா. தேவனுடைய சமாதானம் உன் வீட்டில் இருப்பது தான் விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வீடு சமாதானத்தை காணும்.
உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானம் அது பெரிதா இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய வீடு இப்படி இருக்காதா, என்னுடைய வீடு இப்படி இருக்காதா ஆண்டவரே என்ற ஏக்கம், என்ற பெருமிச்சோடு இருக்கிற ஒவ்வொருடைய வீட்டையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்ன ஆண்டவரே, நீங்க வெளிப்படுத்துங்க, எங்களுடைய வீடு இப்படி இருக்காதா என்று நினைக்கிற ஒவ்வொருடைய வீட்டையும் அவருடைய நினைவின்படியே, அவர்களுடைய விருப்பத்தின்படியே அந்த வீட்டை நீர் ஆசீர்வதிப்பீராக, அந்த வீட்டை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் விரும்புகிற வண்ணமாகவே அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபம் பண்ணு. நீ விரும்புகிற வண்ணம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா. நீ விரும்புகிற வண்ணம் சகோதரா, சகோதரி, நீ விரும்புகிற வண்ணம் உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட போகுது. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா, கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா, உன் வீட்டுல குறைவு இருக்காது, அந்தகாரம் இருக்காது. வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். தேவ தூதன் அந்த வீட்டிற்குள்ள வந்தபோது வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் உதித்தது. நான் சொல்றேன், உனக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய தூதனை உன்னுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார், 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 அனுப்புகிறார். வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. வீட்டிற்குள்ள இருக்கிற இருள் வெளியேறு, இருள் வெளியேறு. சொல்லு, சொல்லு. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லு, என் வீட்டிற்குள்ள இருக்கிற இருள் வெளியேறு, மதியினம் வெளியேறு, சோம்பல் வெளியேறு. சொல்லு, வாயை திறந்து சொல்லு, வாயை திறந்து சொல்லு. கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் இறங்குகிறார். உன் வீட்டிற்குள்ள கர்த்தர் இறங்குகிறார். அந்தகாரம் விலகுகிறது, அந்தகாரம் விலகுகிறது, அந்தகாரம் விலகுகிறது. உன் குறையை கர்த்தர் நிறைவாக்குகிறார். பாராசே மேனே காபா ரேபா லாதா ராபா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வீட்டையும் ஐயா, உன் மனசுல நீ நினைக்கிறபடியெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். ஓ, என்னுடைய வீடு இப்படி இருக்காதா? நீ நினைக்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்துரு. உன் வீட்டை திறந்து கொடுத்துட்டேன்னா கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள வந்துடுவா, உன் வீட்டிற்குள்ள வந்துடுவா. அவர் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுரும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? அப்படி உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். பாஸ்டர், என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டார்னா உன் வீட்டிற்குள்ள தர்க்கங்களும் சண்டைகளும் இருக்காதுயா, இருக்காதுயா. நான் சொல்றேன், தேவ தூதன் உன் வீட்டை விசிட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த வீட்டில் சமாதானம் உண்டாயிரும், சமாதானம் உண்டாயிரும். என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருடைய வீட்டையும் ஆண்டவரே நீர் அடையாளம் போடும். இயேசுவின் இரத்தத்தினால நீர் அடையாளம் போடுங்க ஆண்டவரே. வரப்போகிற சங்கார தூத, வரப்போகிற அழிவுக்கு இவர்களை விழிக்கு ஆண்டவரே விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்றீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினால இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா வாதைகளும் இயேசுவின் நாமத்தினால அழிந்து போவதாக. இயேசுவின் இரத்தத்தை நான் பூசுகிறப்பா. இவருடைய வாசல்கள்ல, நிலைக்கால்கள்ல, மேல் சட்டத்துல உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகள் தன்னுடைய காலை அந்த வீட்டில் எடுத்து வைக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உண்டாகட்டும். இருள் விலகுவதாக, அந்தகாரங்கள் விலகுவதாக. இதுவரையிலும் இவர்களை காத்த நிழல் இவர்களை விட்டு விலகட்டப்பா.
அந்த வீட்டிற்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும். அன்றைக்கு வெளிச்சம் உதித்த பொழுது, ஆண்டவரே, பேதுருக்குள்ள கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்பட்டது. இன்னைக்கு இப்படி ஊழியக்காரனாய் நான் செபிக்கிறப்பா, இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தேவனுடைய சமாதானம் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.